சிந்தனையாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வருங்கால தலைவர்களே, மதிப்புக்குரிய எண்ணாமையா அவர்களே, ஐயா டி.வி. சந்திரசேகர் அவர்களே மற்றும் சிபிஎம் கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர்களே, இப்பொழுது அறிவோம் அம்பேத்கர் என்ற தலைப்பிலே மாணவர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக சொரக்கே என்ற மாணவர் வருகிறார். அவர் கல்வியாளர் அம்பேத்கர் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார். அறிவாலயம் அமர்ந்திருக்கும் நடுவர் பெருமக்களே, அன்பால் நிறைந்திருக்கும் சான்றோர் அவையினரே, பாலையும் நீரையும் பிரிந்திருக்கும் அன்னத்தை போல் சீர்மிகு நடுவர்களே, எனது பெயர் தாரகேஷ். எல்லோருக்கும் வணக்கம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று முழங்கிய புரட்சியாளர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பற்றி இங்கே பேசுவதில் பெருமை கொள்கிறேன். கல்வியில் சிறந்தவர் அம்பேத்கர் ஏன், கல்வியை ஆயுதமாய் செயல்படுத்தியது எப்படி என்ற இரு கேள்விகளுக்கு விடையளிக்க வந்துள்ளேன். கற்ற கல்வியை ஒரு சிறந்த ஆயுதமாய் செயல்படுத்தி அம்பேத்கர் கற்ற கல்வியை சிறந்த ஆயுதமாய் செயல்படுத்தி கொண்டு எல்லா தடைகளும் தகர்த்தெறிவும் விந்தையை செயல்படுகிறார் நமது அம்பேத்கர். அம்பேத்கர் ஒரு முறை கூறினார், உன் வீட்டு அலமாரியில் உள்ள எல்லா துணிமணிகளை விட புத்தகமே அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். ஏனென்றால் துணிமணிகள் நம் உடலை மட்டுமே மறைக்கும், ஆனால் புத்தகங்கள் நம் வம்சத்தையே உயர்த்தும் என்று கூறினார். செல்வம் என்றால் என்ன? செல்வம் என்றால் ஒரு அறிவாளியை எத்தனை செல்வத்தை ஈட்ட முடியும் என்றால், ஒரு குடும்பமே அறிவாளியாக இருந்தால் எத்தனை செல்வந்தராக மாற முடியும் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அம்பேத்கர் பார்வையில் கல்வி என்பது வெறும் வேலை வாய்ப்பிற்கான இது மட்டும் அல்ல. கல்வி என்பது புலியின் பால் போன்றது, அதை படித்தவன் எவனும் சீராமல் இருக்க மாட்டான் என்று கூறினார். ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையை சீர்வது கல்வியே ஒரு ஆயுதம் என்று கூறினார். கல்வியாளர் அம்பேத்கர் வெறும் தலைவர் மட்டுமல்ல, அவர் சிறந்த கல்வியாளர் என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களில் பல சாதனைகளை படைத்துள்ளார். சாதி என்னும் இருந்தைக்கு நீதி என்னும் கதிர் கொண்டு வந்தாய், ஏட்டில் கல்வி விதைத்தாய், எங்கள் நெஞ்சில் சமத்துவ கனல் வளர்த்தாய். ஒரு சமூகம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது என்பால் அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் அடைந்துள்ள வளர்ச்சியை கண்டு அம்பேத்கர் அளவிடுவேன் என்று கூறினார். பெண்கள் கல்வி கற்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியதோடு சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு கல்வி மற்றும் சொத்துரிமையை உறுதி செய்தார். இறுதியாக கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே என்று வெற்றி வேட்கை நூலின் வரிகள் கூறியதாவது, பிச்சை எடுப்பதை உயர்வாக கருதி கொள்ளாமல் கல்வி கற்பதின் அவசியம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கருத வேண்டும். ஏனென்றால் யாரையாவது யாசித்து பொருள் பெற்றாவது கல்வி கற்க வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். நண்பர்களே, கல்வி நாம் இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிப்பதற்கு காரணம் அம்பேத்கர். ஏனெனில் அவர் பட்ட அவமானங்களும் அவர் சிந்திய வேர்வையுமே காரணமாகிறது. கல்வியால் உயர்வோம், அறிவால் வெல்வோம். நன்றி, வணக்கம்.